வடமாகாணத்தில் பெரும் எடுப்பிலே போதை வஸ்தை ஒழிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி முயற்சி செய்கின்ற போது இப்போது போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் அந்த களத்திற்கு தங்களுடைய நேரடி அதிரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் அப்பால் யாழ் பல்கலைக்கழகத்தை அண்டிய ஒரு சில கடைகளும் கூட இப்போது புலனாய்வாளர்களின் தகவலுக்குள் கிடைக்கப்பட்டு சில ஆரம்ப கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. யாழ் பல்கலைக்கழகத்தை இலக்கு வைத்து கூட இந்த விடயங்களில் ஒரு சில தீய சக்திகள் இடம்பெற்று வருகின்றமையும் புலனாய்வு தகவல்களில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி அவர்கள் இரகசிய அறிக்கை ஒன்றை கோரியிருக்கின்றார். ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் அண்மையில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் அந்த சுற்று வட்டாரங்களிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான விநியோக இடங்கள் தொடர்பான தகவலை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினூடாக ஜனாதிபதி கோரியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. வெகு விரைவிலே ஒரு சல்லடை போட்ட தேடுதல் ஒன்று இடம்பெறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களை அண்டிய கடை தொகுதிகள் மற்றும் விநியோக பாதைகள் என்று அதில் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்லாது இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆணைக்குழுக்களும் இருக்கின்றன. பிரதம நீதியரசரை ஜனாதிபதி நியமிப்பார். ஏனைய நீதிபதிகளை நியமிக்கின்ற பொறுப்பு நீதிச்சேவை ஆணைக்குழுக்களை சாரும். இன்னும் ஒரு சம்பவமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை நீதித்துறை வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு 20 நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி அடங்கலாக 20 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 150க்கும் மேற்பட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளும் அதே போன்று மாவட்ட நீதிபதிகள் மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் வெற்றிடங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வெற்றிடங்களை நிரப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதித்துறை வரலாற்றில் அல்லது இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் ஒரு பெருமெடுப்பிலான பாய்ச்சல் இடம்பெற்றதும் இதுவென்றுதான் கூறப்படுகிறது. அவ்வாறான சூழ்நிலையில் நீதித்துறையில் மாற்றம் இடம்பெறுகிறது. போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தொடர்பில் பல நடவடிக்கைகள் இரகசிய நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கை சுத்தம் செய்வதற்கான பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு அனைவரும் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு கூறினால் நீங்கள் உடனடியாகவே பின்னூட்டங்களிலும் அல்லது குறுஞ்செய்திகளிலும் அனுப்புகிறீர்கள், அனுரவுக்கு ஆதரவாக நடக்கிறோம் என்று. அனுர என்றால் என்ன, யார் ஜனாதிபதியார் என்றால் என்ன, நாடு தூய்மையாகின்ற போது போதை வஸ்து மற்றும் லஞ்ச ஊழல் லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகளில் யார் எதிர்க்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் என்றும் அனுசரித்து செல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் முரண்டு பிடிக்க முடியாது. இன்று வடக்கு கிழக்கில் போதை மாத்திரைகளும் போதை வஸ்துக்களுடைய பயன்பாடு அதிகரித்த இடமாக தமிழர் பகுதி இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது.